அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, மதீனா முனவ்வராவில் இருக்கோம். மதீனா முனவ்வராவில் தொழுகிறக்காண்டி எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்ட பகுதி தான் இது. இதிலேயே பல ஆயிரக்கணக்கான மக்கள் தொழுகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய மைதானமாக இருக்குது. இதில் மதீனாவில் ஒளி செய்வதற்கு கீழே அண்டர் கிரவுண்டில் 2 ஃப்ளோர் இருக்கும். நம்மளாம் போய் ஒளி செய்வோம். கீழே கார் பார்க்கிங்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த மைதானத்தில் உள்ளவங்க இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய மக்கள் ஒளி செய்வதற்காக அப்படியே நெட்டுக்கு ஹம்மாம் வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா 315லேருந்து 320 வரைக்கும் உண்டான அந்த கேட்டு பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் இந்த இருக்கக்கூடிய இந்த ஹம்மாமுடைய பகுதிகளில் ஒளி செஞ்சுக்கலாம். டாய்லெட்ரி வசதிகள் இதிலே பல நூற்றுக்கணக்கான பாத்ரூம்கள் வசதிகள் பண்ணியிருக்காங்க. ஒரு நெட்டு முழுவதுமே இருக்குது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒளி செய்கிறதுக்கு நம்ம அறத்துக்கு நெருக்கி தான் ஒளி செய்யணும்னு இல்லை, வரக்கூடிய இந்த வழியிலேயே ஒளி செய்துட்டு வந்துடலாம். மதீனா முனவ்வரா முழுவதுமே அவ்வளவு அழகுபடுத்தியிருக்காங்க. நாளுக்கு நாள் நல்ல ஒரு அழகாக தெளிவாக மதீனாவுடைய பகுதிகள் வீதிகள் எல்லாமே நெம்ப ஜொலிக்குது. எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி வசதிகள் பண்ணி அவ்வளவு சிறப்பாக இருக்குது. மதீனா ஒரு அமைதியானது, அழகானது, மென்மேலும் அழகூட்டக்கூடிய முறையில் மிகவும் சிறப்பாக மதீனாவை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மதீனா முனவ்வராவில் அந்த வெளிப்பகுதியில் தொழுவதற்காக வேண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட பகுதி தான். பெரிய மாகாணமாக, பெரிய மைதானமாக இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாம் தொழுகை விரிப்பு மேட்டு விரிச்சிருவாங்க. மக்கள் அவ்வளோ திரண்டு தொழுவாங்க. இன்னும் தொழுகை டைம் வரலை. இது அசருக்கு பின்னாடி உண்டான நேரம். சூரியன் மறைவதற்கு இன்னும் நேரம் இருக்குது. தொழுகை டயத்தில் மக்கள் ஃபுல்லாக கூடியிருப்பாங்க. அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா அப்படியே வெளிப்பகுதியிலேயே நெட்டுக்கு அந்த ஒளி செய்யக்கூடிய இடம், இந்த கழிவறை வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. உடல் முடியாதவங்களுக்கு கூட போய் இலகுவாக அவங்க போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம், ஒளி செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய நீண்ட இடமா கட்டியிருக்காங்க. மதீனாவில் கீழே அண்டர் கிரவுண்டில் போனால் நிறைய பாத்ரூம் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. அது எல்லா ஹாஜிகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மாஷா அல்லாஹ் இங்கே பாத்ரூம் வசதிகள் அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூம் வசதிகள் நெட்டுக்கு இருக்குது. இல்லை அந்த பகுதியும் நெட்டுக்கு வரும். புதிதாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட பகுதி. வெளிப்பகுதியில் அந்த பாபு சலாம் கேட்டு பக்கத்தில் வர்றவங்களும் இந்த பகுதிக்கு இலகுவாக ஒளி செஞ்சுட்டு உள்ளே போயிடலாம். கூடுதலான பல லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அவங்களாம் இலகுவாக ஒளி செய்கிறதுக்கு, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த கழிவறை வசதிகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. والصلاة على الطفل يرحمكم الله.